வணக்கம். தமிழகம் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மகளினி கமலநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்களுக்கு சுகாதார அதிகாரிகள் விடுத்துள்ள அறிவுறுத்தல். ஐக்கிய மக்கள் சக்தியின் புதிய தவிசாளர். 19 திருத்த சட்டம் குறித்து மனு தாக்கல். ஜனாதிபதி தேர்தலுக்கு குறைந்த வருமானம் பெறுவோருக்கு மற்றொரு கடன் திட்டம். ஆபத்தான நிலையில் இலங்கை தொடர்ந்து சபைகள். பிறப்பு திருமணங்கள் மற்றும் இறப்பு சான்றிதழ்கள் தொடர்பில் வெளியான தகவல். காலநிலை மாற்றம் தொடர்பான அறிவிப்பு. இனி வருவன விரிவான செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். இலங்கையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் டெங்குவை தடுக்கும் வகையில் சுற்றுப்புறங்களை சுத்தமாக வைத்திருக்குமாறும் நுழம்புகள் பெருகும் இடங்களை அளிக்குமாறும் சுகாதார அதிகாரிகள் மக்களை அறிவுறுத்தியுள்ளனர். இலங்கையில் பல பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கணிசமாக மழை பெய்ய தொடங்கியுள்ள நிலையிலேயே சுகாதார அதிகாரிகள் இவ்வாறாக தெரிவித்துள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் புதிய தவிசாளராக கபீர் காசிமை நியமிப்பதற்கு அக்கட்சி தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் அக்கட்சியின் தவிசாளர் சரத் பொன்சேகாவுக்கும் இடையிலான முருகன் நிலையின் உச்சகட்டமாக சரத் பொன்சேகாவை கட்சியின் தவிசாளர் பதவியிலிருந்து நீக்கி கபீர் காசிமை நியமிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை சரத் பொன்சேகா வகைக்கு வரும் களனி தொகுதி அமைப்பாளர் பதவிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நாலக கொடேகேவா நியமிக்கப்பட உள்ளார். இதற்கமைய ஐக்கிய மக்கள் சக்தியின் சகல பதவிகளில் இருந்து முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா நீக்கப்பட உள்ளார். மேலும் கட்சி தலைமை மீதான விமர்சனம், கட்சி தீர்மானத்துக்கு எதிரான செயற்பாடுகள், ஆளுங்கட்சியுடனான உறவு உள்ளிட்ட காரணங்கள் கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து எதிர்வரும் 21ஆம் தேதி கம்பகா மாவட்டத்தில் நடைபெறவுள்ள கூட்டத்தின் போது ரணிலுடன் பொன்சேகா மேடையேற உள்ளார் எனவும் தெரியவந்துள்ளது. 19 திருத்த சட்டம் தொடர்பில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மனு ஜனாதிபதி தேர்தல் நடத்தும் காலத்தில் தாக்கம் செலுத்தாது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையின் முன்னணி தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளில் ஒன்றான வெப்டல் அமைப்பு இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளது. 19ஆம் திருத்த சட்டத்தை அடிப்படையாக கொண்டு எதிர்வரும் காலங்களில் நடத்தப்படும் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதன் மூலம் அரசியலமைப்பு மீறப்படும் என தீர்ப்பளிக்குமாறு கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எனினும் இந்த மனு ஜனாதிபதி தேர்தல் நடத்துவதனை காலம் தாழ்த்தப்படுவதற்கு ஏதுவாகுന്നത് எனவும் பெப்டல் அமைப்பு நிறைவேற்று பணிப்பாளர் ரோகன கெட்டி ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். இந்த மனுவினூடாக 19ஆம் திருத்த சட்டம் ரத்து செய்யப்படாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனநாயகம் குறித்து மக்களின் நம்பிக்கையை சிதைப்பதற்கு எவருக்கும் இடமளிக்கப்படக்கூடாது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஜனநாயகம் குறித்து மக்கள் மத்தியில் நிச்சயமற்ற தன்மையை உருவாக்க முயற்சிக்கும் நபர்கள் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு கவனம் செலுத்த வேண்டும் என ரோகன கெட்டி ஆராய்ச்சி கோரிக்கை விடுத்துள்ளார். சமுர்த்தி அபிவிருத்தி வங்கியின் ஊடாக ஆஸ்வசம கடன் திட்டம் ஒன்றை எந்த மாதம் அறிமுகப்படுத்த உள்ளதாக சமூக வலுவூட்டல் ராஜாங்க அமைச்சர் அனுபம பஸ்குவல்ல தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் ஊடாக தொழில் முயற்சி, விவசாயம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு என்பவற்றுக்காகவே விசேட முறைமையின் கீழ் கடன் வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நிலம்புரி திட்டங்கள் ஊடாக மாத்திரம் நாட்டை வளப்படுத்த முடியாது என்றும் சிறந்த உற்பத்திகள் மூலமாகவே நாட்டை அபிவிருத்தியடைய செய்ய முடியும் எனவும் கூறியுள்ளார். இது தொடர்பான நம்பிக்கையை மக்களுக்கு வழங்குவதற்காகவே இந்த கடன் திட்டம் அறிமுகப்படுத்தப்படுவதாக சமூக வலுவூட்டல் ராஜாங்க அமைச்சர் இதன்போது தெரிவித்துள்ளார். மலையகத்துக்கான தொடருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொழும்பு கோட்டையிலிருந்து பதுளை நோக்கி பயணித்த தொடர்ந்து பண்டாரவளி மற்றும் இடையில் தடம் புரண்டுள்ளது. இதன் காரணமாகவே மலையகத்துக்கான தொடர்ந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த மாதத்தில் மலையகம் மற்றும் கடலோர தொடர்ந்து பாதைகளில் மொத்தம் 11 தொடர்ந்துகள் தடம் புரண்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து தண்டவாளங்கள், தொடர்ந்து ஏஜென்ட்கள், பெட்டிகள் மற்றும் புவியியல் காரணிகளினால் ஏற்பட்ட பராமரிப்பு பிழைகள் காரணமாகவே தொடர்ந்துகள் தடம் புரண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணைகளின்படி பெரும்பாலான தொடர்ந்துகள், என்ஜின்கள் மற்றும் பெட்டிகளில் உள்ள சக்கரங்களில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக தடம் புரண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மலையக பாதையில் தண்டவாளங்களின் மோசமான பராமரிப்பு காரணமாக சில தொடர்ந்துகள் தடம் புரண்டுள்ளன. இப்பகுதியின் புவியியல் சூழ்நிலை காரணமாக பெரும்பாலான தொடர்ந்து பாதைகள் பழுது பார்க்க முடியாத நிலையில் உள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்கள் 11 பேர் சுகையினம் அடைந்து ஆபத்தான நிலையில் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
மிகுந்தலை வைத்தியசாலையினால் பாடசாலை மாணவர் குழு ஒன்றுக்கு வழங்கப்பட்ட ஊசி மருந்து காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊசி மருந்து ஏற்றியதன் காரணமாக ஆபத்தான நிலைக்கு தள்ளிவிட்ட மாணவர்கள் மிகுந்தலை சுற்றுவட்டார பகுதியில் வசிக்கும் 6 வயதுக்கும் 13 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் என தெரியவந்துள்ளது. குறித்த மாணவர்கள் மிகுந்தலை வைத்தியசாலைக்கு சளிக்காக சிகிச்சை பெற சென்றபோது அங்கு வழங்கப்பட்ட ஊசி மருந்து காரணமாக சுகையீனமடைந்ததாக வைத்தியசாலை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து மேலதிக சிகிச்சைக்காக மாணவர்கள் அன்றாபுரம் போதனா வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது சம்பவம் தொடர்பில் வடமத்திய மாகாண சுகாதார பணிப்பாளர் தலைமையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நாட்டில் உள்ள சில பதிவாளர்கள் பிறப்பு திருமணங்கள் மற்றும் இறப்பு சான்றிதழ்களை பதிவு செய்த பின்னர் சம்பந்தப்பட்ட பிரதிகளை அந்த பிரதேச செயலகங்களுக்கு அனுப்புவதில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பெற்றோர், திருமண தம்பதிகள் மற்றும் பாதுகாவலர்களுக்கு ஒரு நகலை வழங்கினால் ஏனைய பிரதிகள் பிரதேச செயலகங்களுக்கு அனுப்பப்படுவதில்லை என கூறப்படுகிறது. இதனால் பிறப்பு, திருமணம், இறப்பு நகல்களை பெற்றுக் கொள்வதற்காக ஆவண காப்பகத்திற்கோ அல்லது சம்பந்தப்பட்ட பிரதேச செயலக அலுவலகங்களுக்கோ சென்றாலும் பிரதிகள் இல்லாமையினால் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சில பதிவாளர் பிறப்பு, திருமணம், இறப்பு பதிவு செய்தாலும் சம்பந்தப்பட்ட புத்தகத்தில் உள்ள தகவல்களை நகலெடுப்பதில்லை என்றும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பதிவாளர் நாயகன் WRA-NSA விஜயசிங்கவிடம் வினவிய போது நாடளாவிய ரீதியில் 400 பிறப்பு, திருமண, இறப்பு பதிவாளர்கள் இருப்பதாகவும் அவ்வாறான சம்பவம் ஏதேனும் ஒரு இடத்தில் இடம்பெற்றிருந்தால் அது தொடர்பாக ஆராய முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். காலி ரத்கம ரணபன தேனியா பிரதேசத்தில் ஒருவரை தேங்காய் உரிக்கும் கருவியால் குத்தி கொலை செய்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த கொலை தொடர்பில் சந்தேக நபர் ஒருவரை நேற்று மாலை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் ரத்கம ரணபன தேனியா பிரதேசத்தில் 2 ஏக்கர் தேனீக்காணியின் உரிமையாளர் ஆவார். இறந்தவருக்கு சொந்தமான தேனீக்காணியில் சந்தேக நபர் 10 தேங்காய்களை பறித்து விற்பனை செய்ததாகவும் அது தொடர்பில் ஏற்பட்ட வாய்த்திற்கும் அதிகரித்து இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக ரத்கம போலீசார் தெரிவித்துள்ளனர். இறந்தவரின் மனைவி மற்றும் பிள்ளைகள் துபாயில் வசித்து வருவதாகவும் இறந்தவருடன் அவரது தாயும் அவரது சகோதரியும் வசித்து வருவதாகவும் போலீஸ் விசாரணையிலிருந்து தெரிய வந்துள்ளது. தத்கம கனேகுட வலக்கட பகுதியைச் சேர்ந்த 49 வயதான ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் சந்தேக நபர் இன்று காலி நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். ராஜபக்சர்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் கிடையாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இந்த நாட்டில் தாம் பாதுகாத்த ஒரே ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச பட்டவீரவும் பிரேமதாசவுக்கு எதிராக குற்ற பிரேரணை கொண்டு வந்த போது தாமே முன்வந்து அவரை பாதுகாத்ததாக குறிப்பிட்டுள்ளார். கண்டியில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் அவர் இந்த விடயத்தினை கூறியுள்ளார். எனவே அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டை கட்டியெழுப்ப உதவுமாறு கோரிக்கை விடுவதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அதிகாரம் கிடைத்தால் அதனை பெற்றுக் கொள்ளுமாறு முன்னாள் ஜனாதிபதி JR ஜெயவர்தன அறிவுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அதிகாரம் கிடைக்கும் போது அதனை ஏற்றுக்கொள்ளாதவர் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினராக இருக்க முடியாது என்றும் கூறியுள்ளார். நாடு மிக நெருக்கடியாக இருந்த காலத்தில் ஆட்சியை பொறுப்பேற்றுக் கொண்டதாகவும் மொட்டு கட்சி தமக்கு ஆதரவு வழங்கியதாகவும் தனியாக்க நாட்டை மீட்டெடுக்க முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகிய தரப்புகளுக்கு தம்முடன் இணைந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுவதாக ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மேல் மற்றும் ஜப்ருகமு மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கு அதிகளவான மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேலும் ஜப்ருகமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் நேரிய பகுதிகளில் அவ்வப்போது 30 தொடக்க 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. வடக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கும் 4 அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் ஆராய முதலீட்டு மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சர்
திமிலு அமுனுகமு இன்று யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழில் ஆளுநர் அலுவலகத்தில் இடம்பெறும் 3 மாவட்டங்களுக்கான கலந்துரையாடலில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 2 திட்டங்களும், முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் தலா ஒரு திட்டமும் முன்னெடுப்பது தொடர்பில் ஆராயப்பட உள்ளது. இதற்கமைய முல்லைத்தீவு மாவட்டத்தில் மாங்குள பகுதியில் 980 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு திட்டம் குறித்தும், கிளிநொச்சி மாவட்டத்தில் பரந்தன் பகுதியில் 170 ஏக்கர் நிலப்பரப்பில் மற்றொரு திட்டம் தொடர்பிலும் ஆராயப்பட உள்ளது. அதேவேளை யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் காங்கேசந்துறை கடற்கரை பூங்கா மற்றும் காங்கேசந்துறை விசேட முதலீட்டு வலயம் என்பது தொடர்பில் கலந்துரையாடப்பட உள்ளது. இலங்கை உட்பட 93 நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் விசா இன்றி தாய்லாந்துக்கு செல்ல இன்று முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி தாய்லாந்தின் உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ள புதிய கொள்கைகளின்படி ஒரு சுற்றுலா பயணி 60 நாட்களுக்கு விசா இல்லாமல் நாட்டில் தங்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே விசா இல்லாமல் தாய்லாந்துக்குள் நுழையும் சுற்றுலா பயணிகள் தங்குமிட நிதி மற்றும் திரும்புவதற்கான சான்றுகளை வைத்திருக்க வேண்டும் என்பதுடன் அந்நாட்டின் குடிவரவு அதிகாரிகளின் ஒப்புதலை பெறுவதும் கட்டாயமாகும். மேலும் தாய்லாந்தில் சுற்றுலாவை மேம்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அத்துருக்கையில் கிளப் வசந்தவை சுட்டுக் கொல்ல உதவிய குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியில் வைக்கப்பட்டிருந்த பச்சை குத்து நிலையத்தின் உரிமையாளர் வேறு சிறையில் மாற்றப்பட்டுள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகநபர்களிடமிருந்து பிரித்து தன்னை வேறு சிறைச்சாலைக்கு மாற்றுமாறு பச்சை குத்து நிலைய உரிமையாளர் விடுத்த கோரிக்கைக்கு அமைய அவரை வேறு சிறைச்சாலையில் தடுத்து வைத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஆணையாளர் தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பில் பச்சை குத்து நிலைய உரிமையாளருடன் 7 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பச்சை குத்து நிலையத்தின் உரிமையாளர்களை தவிர ஏழு 6 சந்தேக நபர்களும் கொழும்பு தடுப்பு சிறைச்சாலையில் 2 அறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த திங்கட்கிழமை அதிரிக்கிரியவில் உள்ள பச்சை குத்து நிலையம் ஒன்றில் திறப்பு விழாவில் வைத்து துப்பாக்கிதாரர்கள் 2 மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் கிளப் வசந்தம் மற்றும் பிரபல பாடகி கே சுபாஜினியின் கணவரான நயனவாசுல ஆகிய இருவரும் கொலை செய்யப்பட்டிருந்தனர். சம்பவத்தில் பாடகி கே சுஜீபா, கிளப் வசந்தவின் மனைவி உள்ளிட்ட மேலும் ஒரு பெண் மற்றும் மாணொருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவத்தை வெளிநாட்டிலிருந்து திட்டமிட்டுள்ளமை தெரிய வந்துள்ளதோடு கைது செய்யப்பட்டுள்ள பச்சை குத்து நிலைய உரிமையாளரும் உடந்தையாக இருந்துள்ளமையும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இவ்வாறான பின்னணியில் சம்பவம் தொடர்பில் பல்வேறு கோணங்களில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை அவர்களின் உறவினர்கள் பார்ப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஆணையாளர் கூறியுள்ளார். இனி வருவது இந்திய செய்திகள். முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவத்துக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கண்டனம் வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, எனது நண்பரும் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதியுமான டொனால்டு டிரம்ப் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் குறித்து அறிந்து ஆழ்ந்த கவலை அடைந்தேன். இந்த சம்பவத்தை வன்மையாக கண்டிக்கின்றேன். அரசியலிலும் ஜனநாயகத்திலும் வன்முறைக்கு இடமில்லை. அவர் விரைவில் குணமடைய வாழ்த்துகின்றேன். எங்கள் எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் இந்த தாக்குதலில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினர், காயமடைந்தவர்கள் மற்றும் அமெரிக்க மக்களுடன் உள்ளன என்றும் குறிப்பிட்டுள்ளார். இனி வருவது உலகச் செய்திகள். காசா முறையில் இஸ்ரேல் நடத்திய திடீர் தாக்குதலில் 90 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்நிலையில் இஸ்ரேல் போர் விமானங்கள், ட்ரோன்கள் மூலம் ஏவுகணைகள் காசா முறையில் அல்மாவாசி பகுதியில் வீசி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த தாக்குதலில் 90 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 200க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறும்போது, ஆயுதக்குழு தளபதியான முகமது டெய்ப் மற்றும் 2ஆம் நிலை தளபதி ரபா சலமா கொல்லப்பட்டது குறித்து இன்னும் முழுமையாக உறுதி செய்யப்படவில்லை என தெரிவித்துள்ளார். கம்போடியா நாட்டின் விமானப்படைக்கு சொந்தமான ஒலங்கு வானூர்தி நேற்று வழக்கமான பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது காணாமல் போயுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அந்நாட்டின் பெர்சன்கட்காங் மாகாணங்களுக்கு இடையே அமைந்துள்ள கர்டமன் மலைப்பகுதியில் ஒலங்கு வானூர்தி பறந்து சென்று கொண்டிருந்த போது திடீரென கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. இதன்போது ஹெலிகாப்டரில் 2 வீரர்கள் பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து ஒலங்கு வானூர்தியை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். மோசமான வானிலை காரணமாக உலங்கு வானூர்தி மலைப்பகுதியில் மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ள நிலையில் 2 வீரர்களுடன் மாயமான உலங்கு வானூர்தியை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு மன்னிக்க முடியாத தாக்குதல் என ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் கண்டனம் வெளியிட்டுள்ளார். டொனால்டு டிரம்ப் இந்த துப்பாக்கி பிரயோகத்திலிருந்து உயிர் தப்பியமை குறித்து நிம்மதியடைந்துள்ளதாக ஆஸ்திரேலிய பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஜனநாயக செயற்பாடுகளில் வன்முறைக்கு இடமில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காசா யுத்தம் தொடர்பில் ஆஸ்திரேலிய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் அலுவலகங்களுக்கு வெளியே ஆர்ப்பாட்டங்கள் அதிகரிப்பதையும் டிரம்ப் மீதான தாக்குதலையும் தொடர்புபடுத்தி கருத்து வெளியிட்டுள்ள ஆஸ்திரேலிய பிரதமர் இவ்வாறான சம்பவங்கள் அதிகரிக்கலாம் எனவும் இதுபோன்ற சம்பவங்களை எந்த தயக்கமின்றி எதிர்க்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் அரசியல் வன்முறைகள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் தாம் விவாதத்தின் உணர்ச்சியின் அளவை குறைக்க வேண்டும் எனவும் சொல்லாட்சி அதிகரிப்பதன் மூலம் எந்த பயனும் கிடைக்கப் போவதில்லை எனவும் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் இனிதே நிறைவு பெறுகின்றன. இதுவரை இணைந்திருந்தது தமிழகமின் பிரதான செய்தி அறிக்கையோடு.